புதுச்சேரி புயலை முன்னிட்டு அதை முன்னிட்டு வந்து புதுச்சேரி முழுவதும் கனமழை மற்றும் காற்று வீசி வருகிறது. இது மட்டுமல்லாத கனமழையினால தாழ்வான பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஈசிஆர் சாலை, புஸ்தி வீதி, அதாவது கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதுல பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ரோடு தெரியாத அளவுக்கு மழைநீர் இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளான சில வாகனங்கள் மழைநீர் புகுந்து பழுதாகி நிற்கின்றன. அங்கங்கே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் முக்கியமான அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வெளியே வர வேண்டும் நிர்வாகம் புதுச்சேரி அரசு தெரிவித்திருந்தாலும் பொதுமக்கள் ஒரு சில வண்டிகள் பழுதாகி நிற்கிறது. இப்ப அங்கங்கே நிற்கிறது நம்ம வீடியோவில் விஷுவல் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல புதுச்சேரியில தொடர்ந்து பனமழை மீண்டும் பெய்து வருகிறது. புயல் கரையை கடக்கிற இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா மழை அதிக அளவில் பெய்வது தாழ்வான பகுதியில் ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரவி, ஜெயக்குமார், அங்கு புதுச்சேரியில் தார் சாலை முழுவதும் வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த வெள்ள நீரை அகற்றும் பணி ஏதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? 20க்கும் மேற்பட்ட ராட்சச மோட்டார்கள் வைத்து அங்கங்க தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இருந்த போதும் தொடர் மழை பெய்து வருகிறார். தேங்கி நிற்க வண்டி வடியக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் அங்கங்க தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மழை விட்டவுடன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிந்துவிடும். இருந்தாலும் முக்கியமான சாலைகளிலும் மழைநீர் மழை பெய்து கொண்டே இருக்கிறதுனால தேங்கி நிற்கிறது. ரவி, ஜெயக்குமாரன், புதுச்சேரியில் தார் சாலைகளில் தண்ணீரானது சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பொது போக்குவரத்து எனதும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? சாலை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்து தற்பொழுது முடக்கி வைத்திருக்கின்றன. அதாவது வாகனங்கள் பழுதாகி அங்கே நிற்பது விபத்துகளை தவிர்க்கும் விதமாக ஈசிஆர் சாலையில போக்குவரத்து தற்பொழுது நிறுத்தி வைக்கணும். அதாவது லதா ஸ்டீல் ஹவுஸ் மற்றும் கிருஷ்ணா நகர் மடுப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் புஸ்தி வீதி மற்றும் கடற்கரை சாலை அதாவது மூடப்பட்டுள்ளது. புஸ்தி வீதியை பொறுத்த வரைக்கும் வாகனம் மெதுவாக சென்று வருகிறது. ரவி.